இந்த கேசட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி சரிங்க அனுப்பிச்சிருங்க. சரி. ஓகே, ஜாக்கிரதை. ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முரளி. தேங்க்யூ. நீ சாதிச்ச இந்த அவார்ட் நம்ம ஆட் ஏஜென்சிக்கும் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன் செகண்ட் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் சார். ஓ, நன்றி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் சார். ஓ, நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முரளி. சார், உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்ன பாராட்டி பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய அவார்டை சாதிச்சது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கீப் இட் அப் முரளி. பாய். பாய் சார். போயிட்டு வாங்க சார். ஹலோ. ஹாய். கங்க்ராட்ஸ் முரளி. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் முரளி. தேங்க்யூ. இதாங்க வச்சுறேன். ஹாய் முரளி. ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வந்துட்டான் பெருசா ஆட்டிக்கிட்டு. இந்த அவார்டு உனக்கு தான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆஹா. I like you, Murali. I like you. ஹலோ ஷைனி. நீயா? டோர் லாக் இருக்க, எப்படி உள்ள வந்த? சதீஷ் ராஜேஷ், எங்கேயோ இருக்கிறவன் பெத்தவங்களை சம்மதிக்க வச்சு உன்னை மாடல் ஆக்குன என்னால ஆஃப்டர் ஆல் உன் வீட்டு வேலைக்காரங்களை மேனேஜ் பண்ண முடியாதா? இங்க எதுக்கு வந்த? உன் வாழ்க்கையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டனா உன் உள்ளத்தோட ஆழத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு தான். சாரி, உனக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன். அப்ப அத முரளி செய்வானா? தெரியும்ல. தெரிய வைக்கிறேன். உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். ராஜேஷ் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. யாராவது வந்துருவாங்க. யாரும் வரலன்னா ஓகேவா? கம் ஆன். ஹலோ, நான் ராஜி பேசுறேன். ஆமாமா, தட்டி பறிக்கிறத விட தானா கிடைக்கிறதுல சுப அதிகம். சீக்கிரம் நான் வரேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ ரெடியா இரு. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் பக்கத்துல இருப்பேன். ஓகே. இந்த அழகு சிலைய என்னைக்கு இருந்தாலும் உரசி பார்க்க போறவன் நான் தான். அந்த முரளியை நம்பிக்கிட்டு இருந்தேன்னா மூளையில உட்கார்ந்து அழ வேண்டியது இருக்கும். வர்றேன். நாம இப்ப எங்க இருக்கோம்டா? ராமமூர்த்தி அலியாஸ் வையாரம் வீட்டுக்கிட்ட இருக்கோம். அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வீட்டுல அவரு வீட்டுல நம்ம வாடகைக்கு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நாம கதவை தட்டணும், அவருக்கு கதவை அவரு வீட்டுல வாடகைக்கு குட் மார்னிங் சார். அடுத்த ராத்திரில என்னடா குட் மார்னிங்? ஏண்டா நீங்க கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டுவீங்க, உடனே திறக்கிறதுக்கு நான் என்ன வாட்சனா? இப்ப டைம் என்னாச்சு? 2 hours 44 seconds சார். ஒண்ணு போட்டுருவேன். அப்பா சும்மா இருங்களேன். எப்ப பார்த்தாலும் ஏன் இவங்க மேல எரிஞ்சு விழுறீங்க? இங்க பாருங்க, பஞ்ச பாண்டவர் மாதிரி எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்க இல்லடி, நாசமா போனவங்க. நாட்டம் வருது.
தூக்கம் வருது போல இருக்கு அதான் இப்படி தள்ளாடிட்டு இருக்காங்க நீங்க போய் தூங்குங்க நீ எவடி தூக்கத்தினால தள்ளாடல தண்ணி அடிச்சிட்டு தள்ளாடுறானுங்க டேய் இன்னொரு வாட்டி தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்க கதவை திறக்க மாட்டேன் வீட்டை காலி பண்ண வச்சிருவேன் இதுக்கு தான் சொன்ன பேச்சுலர் பசங்களுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்காதேன்னு என்னங்க சொல்றாத சும்மாரு வாங்கடா உள்ள வந்து தொலைங்க மேடம் நான் ரெடி பண்ண கான்செப்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஷாம்பு கம்பெனிக்கு இந்தியால மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சேல்ஸ் பெருகும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் முரளி, வாங்க உட்காருங்க. உங்க ஆட் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம், பாருங்க. குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் கான்செப்ட். வாவ். சாரி மிஸ்டர் ராஜேஷ், உங்க கான்செப்ட் அவ்வளவா நல்லா இல்ல. வேற ஏதாவது புது ஐடியா இருந்தா ட்ரை பண்ணுங்க. யூ கேன் கோ. உன்னோடது ரொம்ப நல்லா இருக்கு. உன் பாடி மட்டும் இல்ல, பிரெயினும் சூப்பர். நாளைக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. குமார் வேடிக்கை பார்க்காத, அதை சென்டர் பண்ணு. இந்த கண்டரை இந்த பக்கம் எடுத்துட்டு வா சீக்கிரம். இங்க பாருங்க சார், நீங்க இப்படி வர்றீங்க, அந்த பொண்ணு அங்க இருந்து வருது. நீ சார் ரவுண்டரில் அப்படியே வந்து ஓகே சார், அப்படியே பேன் பண்ணி இங்க வந்து கரெக்டா டைட் ஃப்ரேம் பிடிச்சிடுற. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கம் ஆன், ரெடி ரெடி. குமார் லைட்டை சென்டர் பண்ணு. எங்கயா மேனேஜர்? மேனேஜர் மேனேஜர் என்னைய அந்த ஷைன் இன்னும் வரல சார். வழியில டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாங்களா, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போன் பண்ணாங்க சார். ச்சே. இந்த ஃபைல படி சார். நீங்க எங்கே இருங்க. ஓகே சார், நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சார். கேமரா கொடு. நீ லைட்டிங் ரெடி பண்ணிக்க. ஓகே சார். வாவ், இந்த பியூட்டிய மாடலிங் பண்ண வச்சா சூப்பர் மாடலா வருவா. எஸ். சகி உன்னை பாராமல், இதயத்தில் உன்னை சேராமல், பிரிய சகி உன்னை பாராமல், இதயத்தில் உன்னை சேராமல், கண்கள் இணை மூடாமல், கலப்போம் இணை பிரியாமல், நிலவே எம்மை பாராதே, நிழலே எம்மை நீராதே, அலை பாய்கிறேன் நான், அலை பாய்கிறேன். உன்னை பார்க்கின்றேன், என்னை தொட்டு என்னை கேட்கின்றேன், அழகே உன்னை துதிக்கின்றேன், அதனால் உன்னை மதிக்கின்றேன், நிழலாய் உன்னை தொடர்கின்றேன், இருட்டாய் உன்னை எரிகின்றேன், நான் அலைபாய்கிறேன். பிரிய சகி உன்னை பாராமல், இதயத்தில் உன்னை சேராமல். ஹலோ சார், ஹீரோயின் வந்துட்டாங்க சார். ஓ வந்தாச்சா? சரி, அவங்களை ரெடி ஆக சொல்லுங்க, வந்துட்டேன். ஓகே சார். என்ன ஷைன் இது, இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? அப்படியே லெஃப்ட்ல தள்ளணும், உட்கார். சர்க்கிள் இல்லாம தள்ளணும், புரியுதா? அப்படியே மெதுவா. வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி முரளி, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட். மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உனக்கு சொல்லலையா? சொன்னாரு. ஷார்ட் ரெடி, வா போலாம். ஷைனி,
ஷார்ட் என்னன்னா ம், நீ அங்கிருந்து இந்த பக்கம் வர ம், சார் இங்க இருந்து அந்த இடத்துக்கு வருவாரு. 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ம். உத்து பாக்குறீங்க. அப்ப சார் உன்னை ஆசையா அன்பா கட்டி பிடிப்பாரு. அதுக்குள்ள கேமரா இங்க வந்துடணும். ஓகே, ஓகே சார். இதான் ஷார்ட். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஓகே முரளி. இந்த சீன்ல நீ என் கூட ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும். சேச்சி நல்லாவே இருக்காது. ப்ளீஸ். இங்க பார் ஷைனி, இது ஒர்க்கிங் ஸ்பாட். இங்க பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கு இடம் இல்ல. கம் ஆன் கேர்ள்ஸ், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா நான் உங்களை நம்பர் 1 மாடல்ஸ் ஆக்குறேன். டேய், நீ நேத்து நைட் மிட்நைட் மசாலா பாத்தியா? ஏய் ஏய் டேய், மேடம் எங்கடா? சேம்பர்ல இருக்காங்க சார். கூப்பிட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கேர்ள்ஸ், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே ஓகே. மே ஐ கம் இன் மேடம்? எஸ், கம் இன். தேங்க் யூ. உன் பேர் என்னமா? ஸ்மிதா. ஸ்மிதா. இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பிரேக் வரணும்னா துணிய உன் துணிய எக்ஸலண்ட் எக்ஸலன்ட். சைஸ் ஓகே, பாடியை குறை முன்னுக்கு வந்துருவேன். சார் யாருன்னு சொல்லலையே. தெரியலையா மச்சான்? என்ன தெரியலங்கிற மச்சான்? எத்தனை மாடத்துக்கு பிரேக் கொடுத்திருப்பேன். நான் யாருன்னு தெரியாதா? கொடுமைடா. ஃபிகர் ஓகே, ஆனா தசில கொஞ்சம் வீக் மச்சான். ஓவரா சீன் போடாத மாமா. மேடம் வந்தாங்கன்னா வப்பாங்க ஆப்பு. நீ சொல்றது ரைட் மச்சான். இது சிலையா இல்ல நடமாடும் மலையா? அழகா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இவங்களுக்கு போட்டோ செஷன் இருக்கு. காஸ்டியூம்ஸ் செப்பல்ஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. அப்புறம் ஓச்சரா மச்சான். அப்பவே மச்சான் கவுத்துடாடா. நீ இதே மாதிரி என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா உன்னை வச்சு நான் நல்ல இடம் எடுக்கிறேன். உட்கார். என்ன வச்சு ஷாம்பு ஆட் எடுக்கிறேன்னு சொன்னேன். எப்போ? நாளைக்கு. எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. உன் மேல எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. என்ன நம்பு. உன்னை டாப் மாடல் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஷைனி, தள்ளி நில்லு. நான் தள்ளி போனா நீ கிட்ட வருவியா? தோள்ல இருந்து கையெடு. அப்போ கண்ணத்து கிழவா? இப்படி சேட்டை பண்றதை விட்டுட்டு அப்படி வந்து உட்கார். I don't like all this. But I like. சரும துர்நாற்றத்தை போக்க சந்தன பவுடரை பூசுங்கள்.
புத்துணர்ச்சியுடன் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ என்ன எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றன்னு உனக்கு தெரியல. ஹலோ. மேடம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. நானே உங்க சேம்பருக்கு வரேன். வரேன் ஷினி. கணக்கு தேவையாக மாட்டேங்குது. மறுபடியும் பார்ப்போம். என்ன எவ்வளவு நேரம் தான் காக்க வைப்பீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. வரேன். கணக்கு டாலி பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சே தவிர படுக்கையை விரிச்சு பூவை கசக்கி பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்ல. கமலம், எல்லாத்துக்கும் டைம் வரணும், அவசரப்படக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அவசரப்படக்கூடாது இதே பேச்சுதான். ராத்திரியில பயில்வான் மாதிரி போஸ் கொடுத்தத பார்த்தப்போ எதையோ கிழிச்சிருவீங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருந்த. 6 வருஷமாச்சு கல்யாணமாகி. சுத்த வெத்து வெட்டு. இத பார், வீணா பேசி என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். நான் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் பயில்வான். வந்தன்னா பூ மட்டும் இல்ல, உன்னைய கசக்குவேன். கணக்கு டேலி ஆகலேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான். இது வேற. இப்ப காட்டுறேன் திறமைய. தள்ளிப்படே தள்ளு. அப்படி. இதென்ன கையா திருமலை நாயக்கர் மகள் தூணா? ஒரு நிமிஷம். 2 4 6 8 10 12. ஒரு நிமிஷம் இரு, வந்துட்டேன். கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க கைவிரல் கணக்கு கூட்டுறதுக்கு தவிர வேற எதுக்கும் பயன்படாதுன்னு எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் துணிஞ்சவளா இருந்திருந்தா உங்களுக்கு பொண்டாட்டியாவும் ஆயிருந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த பாடம் இருந்திருக்காது. எல்லாம் என் தலை எழுத்து. கருமம். கணக்க பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏய், சடனா 4 புள்ளைய பெத்து போட்டா எப்படி வளர்க்கறது? பைத்தியக்காரி, நானே பிளான்ல இருக்கேன். என்ன இது? ஷைனி எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவு மேட்சிங்காவே இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, இந்த போட்டோஸ் எடுத்துட்டு போய் அவளுக்கு காமிச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு கிட்ட இருந்து நீ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா. என்ன போக சொல்றீங்களா? உன்னதாயா, நாளைக்கே ஷூட்டிங் பண்ணணும், டைம் இல்ல. உன்னை அங்க அனுப்புறதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப வருத்தம். ஆனா வேற வழி இல்ல, போய்தான் ஆகணும். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. போ. சரி மேடம். ஹலோ. ஷைனி, உன் வீட்டுக்கு முரளி போட்டோஸ் எடுத்துட்டு வரான். முரளி வரானா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவன் எப்ப வருவான்னு நான் ஆசையா காத்துட்டு இருந்தேன். நீங்க சொன்ன வேலையை நான் சீக்கிரமாவே பினிஷ் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. பாய். ஹலோ ஷைனி. கட் அடிச்சு.
கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் மேடம். சரி நீ போ. நெருப்பு 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 சீக்கிரம் அணைங்க சீக்கிரம் அணைங்க நெருப்பு சீக்கிரம் அணைங்க சீக்கிரம் அணைங்க அணைங்கடா. என்னடாச்சு? ஏன் அப்படி பண்ற? சொல்லுடா. சொல்லு. மச்சானோட பிளாடர் பஞ்சர். என்ன நெருப்பு நெருப்புன்னு கத்தி? அது பத்திக்கல ஆண்டி, டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. நம்ம பப்ளு பப்ளுக்கா என்னாச்சு? இது ஆச்சு. ஏன் அவன் போர்வையை பத்திட்டு படுத்துட்டு இருக்கான்? ஈரம் தெரிய கூடாதுல்ல? ஈரமா? நீங்க சொல்றது ஒரு இழவும் புரியல. உங்க சமாச்சாரத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சூடா வடை போட்டு கொண்டு வந்திருக்கேன். அது சாப்பிடு. ஏய் பப்ளு, நீ போர்வை விட்டு எழுந்து வர மாட்டியா? அவன் எந்திரிச்சா நீங்க ஓடி போயிடுவீங்க ஆண்டி. எதுக்கு? எதுக்குன்னா இங்க என்ன பிரச்சனை? நீ என்னடி இங்க இருக்க? சீச்சை, என்ன ஒரே கப்படிக்குது? இவன் மறுபடியும் படுக்கையை ஈரமாக்கிட்டானா? ஏண்டா எரும மாடு மாதிரி இருக்க வெக்கமா இல்ல? ஆவும் ராத்திரி வேளையில பப்ளுவை நீங்களாவது வெளியில கூட்டு போயிட்டு வரலாம்ல? என்ன பல்லுகள் எல்லாம் எகிரிடும். இத பார், வாட்டர் டேங்க்ல பாதி தண்ணிக்கு மேல இவனுக்கே செலவாகுது. இனிமே பிரயோஜனம் இல்ல. இவங்க போர்ஷனுக்கு செப்பரேட் மீட்டர் வச்சிடறேன். பில்ல கட்டிக்க. எதுக்குங்க அவங்களை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாருங்க, ராம லட்சுமண பரத சத்ருகணன் மாதிரி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. ஏய், ஒத்துமையா இருக்காங்கன்னு ஒத்து உதறிய உட்டன்னா? அன்னைக்கு என்னடா பாண்டவர்கள் மாதிரி இருக்காங்கன்னா, இன்னைக்கு என்னடா ராம லட்சுமண பரத சத்ருகன மாதிரி இருக்காங்கன்ற. நீ என்னடி பாஞ்சாலி மாதிரி பல்ல அழிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சீதா தேவி மாதிரி சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கிய? உன் போக்கு ஒண்ணு புரியலையே. இத பார், நான் விட மாட்டேன். நானும் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ராவணாசுரன் கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கங்க சார். சரியா சொன்னேன். என் பர்சனாலிட்டிக்கு ராவணாசுரன் தான் கரெக்ட். என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டேன். ஹாய் ஷேனி. ஹாய். ஹாய் ஷைனி. ஷைனி, எந்த ஷூட்டிங் முடிச்சிட்டு வர? விவி ஆட்ஸ் கம்பெனிக்கு நெயில் பாலிஷ் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரேன். உன்னோட காதல் பயணம் எது வரைக்கும் வந்திருக்கு? நான் அவ மேல விழுற வரைக்கும். உன் லுக்கு பட்டாலே ஆம்பளைங்க எல்லாம் சரிக்கு விழுந்துடுவாங்க. நீ எப்படி விழுந்த? அதான் எப்ப விழுந்தேன்னு தெரியல. ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. உனக்கு என்னடிமா, உன்னை வேணான்னு யார் சொல்லுவாங்க? இத பாரு ஷைனி, வெயிட் பண்ணு. அவ்வளவு அழகான பையனுக்காக வாழ்க்கை முழுக்க வெயிட் பண்ணாலும் டைம் வேஸ்ட் ஆகாது. மை காட், மறந்தே போயிட்டேன். நான் அர்ஜென்ட்டா வேற ஒரு ஷூட்டிங்க்கு போன. உங்களை அப்புறமா மீட் பண்றேன். பை. ச்சே, பெர்மிஷன் இல்லாம உள்ள வரதுக்கு வெக்கமா இல்ல? திறந்திருக்குன்னு உள்ள வந்த. எதுக்கு வந்த? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ச்சே, இங்க பாரு ராஜேஷ், உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு. இங்க இருந்து போயிடு. உன்னை தேடி வந்த இந்த அவகாசத்தை வீணடிக்காத. Don't waste my time. உள்ள கதவை திறந்து உள்ள வந்த என்ன உதாசீனப்படுத்தாத. Come on. Idiot. Good morning. Please welcome. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. Hello. Welcome sir. Thank you. Sir, this is our creative ad world. Good. Friends, he is Mr. Lokesh Gupta, Broadway International Ad Agency Chief Executive Officer. Hello sir. Hello sir. வணக்கம். இவங்கெல்லாம் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ். Hello. வணக்கம். Sir, he is Mr. Murali, our genius creative director. அவங்க ஷைனி. She is our company's permanent model. Fine. He is Mr. Rajesh. I see. இவரும் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் தான். எங்க ஏஜென்சிக்கு ஒர்க் பண்றாரு. He is very sharp. Really? Nice to meet you sir. Very nice meeting you. மிஸ்டர் முரளி, ராஜேஷ், சாரை நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் ஸ்டுடியோவை சுத்தி காட்டுங்க. Okay madam. வாங்க sir. Thank you. Please. Good morning sir. Good morning. Welcome sir. Please be seated. Yes, Radhi. No sir, Devi. Oh, Miss Devi. Extremely sorry. Miss Radhi Devi. Sir. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஆட்ஸ் தயாரிக்கிற அளவுக்கு ஹை பொட்டன்ஷியாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. Thank you so much sir. Keep it up. Thank you sir. Most efficient creative team இருக்கு சார். I see. Yes sir. திறமையான மாடல்ஸும் இருக்காங்க சார். I see. இது ரொம்பவும் prestigious ad. இதுக்காக நாங்க 2 கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம். 2 crores?
சார் இந்த தடவை ஆட் பிலிம் எங்களுக்கு கொடுத்து பாருங்க சார். பாக்குறேன் அற்புதமா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் சார். ஷோ சார் ஓகே மறுபடியும் மாற டுமாரோ வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உங்க கம்பெனி கான்செப்ட்ஸ், பேப்பர்ஸ், மாடல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. ஓகே ஹேவ் a nice time sir. கிட்டே இருக்கேன். குட் டே சார். ஹேவ் a nice. சார் என்கிட்ட ஒரு ரொமான்டிக் கான்செப்ட் இருக்கு சார். I see. ஆமா நீங்க மட்டும் ரெடின்னு சொன்னா இன்னைக்கு நைட்டே காட்டட்டா சார். Show I see. ஆ, How nice. I'm happy to say கம்பெனி உங்க கான்செப்ட யுனானிமஸா அப்ரூவ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட்டும் பண்ணிருக்கு. தேங்க்யூ சார். இந்த கிரெடிட் எல்லாம் இதுல நான் செஞ்சது என்ன இருக்கு சார்? செஞ்சதெல்லாம் நீங்க தானே. I see. ஆனா எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அது என்னன்னா இது வரைக்கும் எந்த ஆட்லயும் ஆக்ட் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் மாடலை இந்த ஆட்ல ப்ரோமோட் பண்ணணும்னு எங்க கம்பெனி முடிவெடுத்திருக்கு. அந்த மாடல் மிஸ் யூனிவர்ஸ் லெவல்ல இருக்கணும். அந்த பியூட்டி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு என் கண்முன்னால் நிறுத்துங்க. ஓகே சார். ம். என் ஸ்டாஃப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பை தி வே ப்ராஜெக்ட் ஒர்க்காக பாவம் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. You naughty. சோ அந்த 2 crores ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம முரளி கான்செப்ட் ஓகே ஆயிடுச்சு. பட் நம்ம மாடல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல. சிஇஓ சொன்ன மாதிரி அவங்க கான்செப்டுக்கு ஏத்த சூப்பர் மாடல் வேணும்னு கேக்குறாங்க. அப்பேற்பட்ட சூப்பர் மாடலை நீங்க எங்க எப்படி தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேடிதான் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். அடேங்கப்பா இதுக்கு மேல அடிக்க முடியல. என்னங்க இது சத்து இல்லாத வெத்து வேட்டாடியா அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் ஆழமா இறங்கும்? இதை விட ஸ்ட்ராங்கா அடிச்சா வளைஞ்சு போயிடுண்டி. அதனால தானே குனிஞ்சு புடிச்சுக்கிட்டேன். அப்பா வேகமா அடிங்க. இதை விட வேகமா அடிச்சா வளைஞ்சு போயிடுமே. வளைஞ்சா வளைஞ்சிட்டு போகுது. எவ்வளவு நேரம் இப்படியே குனிய சொல்றீங்க? குனிஞ்சாத்தானே அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. உங்களால ஆகாதுன்னு தான் அன்னைக்கே புரிஞ்சிருச்சே. எதுக்கு வீண் சிரமம்? அந்த பப்புல அடிச்சா சூப்பரா இறங்கும். அடி பாவி என்னடி சொல்ற? இறங்க மாட்டேங்குதே. கைதான் வலிக்குது. ஆன்ட்டி ஏண்டி இவ்வளவு பெரிய பைல்வான் ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க? அவனை பார்த்த உடனே ஸ்டூல விட்டுட்டியா? இனிமே நீங்க எதுக்கு வேஸ்ட்? பப்ளு வந்துட்டால, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அவன் மேல ஏறுவான். பப்ளு காலையில இருந்து உங்க அங்கிள் ஆணி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆணி வளைஞ்சதே தவிர உள்ள இறங்கவே இல்ல. நீ கொஞ்சம் அடிச்சு கூட ப்ளீஸ் பப்ளு. நானா? இந்த அடி எனக்கு கொஞ்சம் அதிக வேலை இருக்கு. என்னங்க வேற சுத்தி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா? ஆணி என்கிட்ட இருக்குல்ல. இல்ல இந்த மாசம் கிடைக்காது, அடுத்த மாசம் டேட் வாங்கிக்கோ. சார் வணக்கம் சார். சரி உனக்கு அப்புறம் போன் பண்றேன். என்னய்யா திடீர்னு இந்த பக்கம்? நீங்க படம் ஆரம்பிக்கிறத கேள்விப்பட்டேன் சார். ஆமாயா, நானும் ரொம்ப நாளா படம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்க படத்துக்கு ஏத்த மாதிரியே என்கிட்ட சூப்பர் லைன் இருக்கு சார். எந்த லைன்? கரண்ட் லைனா டெலிபோன் லைனா? ஐயோ போங்க சார், ஜோக் அடிக்காதீங்க. அந்த லைன் இல்ல சார். ரொம்ப நாளா ஸ்டோரி லைன் மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். அடடா, சேர்ல உட்காரலாம்ல. உட்காரதுன்னா அந்த உட்காரது இல்ல சார். டிஸ்கஷன்ல உட்கார்ந்து ஒரு நல்ல கதை ஒண்ணு எழுதிட்டு இருந்தேன் சார். ஈக்கு முடிஞ்சு போச்சே. அடடா, மறுபடியும் ஜோக்கா? கதை முடிஞ்சு போச்சு சார். ஓ, இப்போ என்ன பண்ணணும்ங்கற? என்ன சார் அவள் லேஸ்ல கேட்டீங்க? இந்த கதை நிச்சயமா 100 நாள் ஓடும் சார். நீ ஓட மாட்டியா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் குண்டக்க மண்டக்கா பேசுறீங்களே. ஓபன் பண்ணா நீ நிறுத்தியா? சார், நம்ம எடுக்க போற சாங்குக்கு புது ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? சூப்பர் ஆர்டிஸ்ட் கூட்டி வந்திருக்க சார். கூட்டிட்டு வந்தியா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. கரு என்ன இதுக்கு முன்னாடி ஓபனிங் ஆச்சா? ஓகே சார், என்ன பார்த்து கேக்குற கேள்வியா இது? ரொம்ப நாளா உன்ன மாதிரி கேண்டிடேட் தான் தேடிட்டு இருந்தேன். சரி நீ அங்க போ, ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றேன். யோ கதை நீ இவனுக்கு சொல்லியா? நீ போ. யோ நீ கேளியா? என்னத்த சொல்றது? அப்புறம் வாங்க சார். சொன்னது புரிஞ்சதுல? சரி கிளம்பு மேடம். வா முரளி உட்காரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிஇஓ மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. எதுக்கு? எதுக்கா? என் கூட பல்லாங்குழி ஆடுறதுக்கு. அந்த பிரச்சனையை ஏயா கேக்குற? அவன் என்னடானா இந்த பூமியிலேயே இல்லாத பியூட்டி வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான்.
உனக்கு என்ன, நீ நல்லாவே சிரிப்ப. 2 கோடிக்கு அவன் வைக்கிற ஆப்பு. யூ டோன்ட் வரி மேடம், நாளைக்கே உங்க ஷூட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்மா? சூப்பர் மாடல் வேணும்னு அவன் அடம் பிடிக்கிறான். நீ என்னடான்னா மேடம், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? வெறும் நம்பிக்கைதானா? இன்னும் என்னென்னவோ இருக்கு. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாளைக்கே அவங்கள வர சொல்லுங்க. முரளி மாடல் நாளைக்கு மீட்டிங் டைம்க்கு கரெக்டா வந்து சேர்ந்துட்டு வா. தேவகன்னிகையா? பார்க்கத்தானே போறீங்க. ஏய் கோதண்டம், சார். அன்னைக்கு டெவலப் பண்ண சொல்லி ஒரு ஃபிலிம் ரோல் கொடுத்தேன்ல, அதை போய் எடுத்துட்டு வா போ. ஓகே சார். மேடம், அந்த ஃபைலை தரீங்களா? நிச்சயமா. இந்த ஆணழகன் கண்ணுல மாட்டின அந்த அழகி யாரோ? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? தலடா. எங்கடா இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் அதை எடுக்கிறீங்க? ஹாய். ஹாய். இந்த ஃபைலை மேடம் கிட்ட காமிச்சிருங்க. Hi. அர்ஜென்ட். ஒர்க் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க போயிருக்கோம்? சொல்லுங்க. என்ன பண்றாங்க? ஹாய் ஹாய். என்ன நியூஸ் இது? ஏன் தொல்லை பண்றீங்க? ஏய், ஃபிலிம் லேப்க்கு போக சொன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிக்கணும்னு தேடிட்டு இருக்க சார். சரியான உதவாக்க. என் கூட வாங்க. ஆமா சார். தொல்லை விட்டு. ஐயோ. பப்ளு, பாயசம் எப்படி இருக்கு? உங்கள மாதிரி சூப்பரா இருக்கு ஆண்டி. விஜய், உனக்கு எப்படி இருக்கு? வாயில வச்சு அப்படியே வழுக்கு. ஆண்டி, ஆ, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. நல்லா இருக்கு. ஆண்டி, ஆ, எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா? ஆண்டி எனக்கும். சாப்பிடு. உனக்கு எப்படி இருக்கு? ஆண்டி, அதே போஸ்ல இருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். வெக்கப்படாதீங்க, அடியே. சாப்பிடுங்க. நீ இப்படி குனிஞ்சு குனிஞ்சு குடுத்துக்கிட்டே இருந்தா அவனுங்களும் குஷியா தின்னுகிட்டே இருப்பானுங்க. ஆனாலும் புருஷன் என்ன விட்டுட்டு அவனுங்களுக்கு பரிமாறிய. முதல்ல அவங்களுக்கு ருசி காமிச்சிட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் உங்களுக்கு வைக்கலான்னு தான். எல்லாம் அவங்களுக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு. அது இல்லைங்க. என்ன நொல்லைங்க? ஓடி ஓடிங்க. நீங்க என்னடா கப்ப கழுவாம போனீங்க? கப்ளிங்க கட்டிடுவேன். ப்ளீஸ் கம் சார். Thank you. Okay, young man. இன்னும் எதுக்கு லேட்? Show that beauty. ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். வலை போட்டு தேடினாலும் வசமாகாதது ஒரு நிமிஷத்துல உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். முரளி, சஸ்பென்ஸ்ல வைக்காம சீக்கிரம் காட்டு. இது அந்த பியூட்டியோட ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான். Wow. Very nice. Marvelous. Beauty. Wow. Okay, okay. Nice. Pleasantness. Wonderful. Beautiful. Tremendous. I want to see the original beauty. Yeah. அது வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். சார், அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Take your own time. மிஸ் ரதி, எஸ் சார். நாம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க என் கூட வரீங்களா? வித் ப்ளஷர். Thank you. பை முரளி. ஓகே. ஓவரா பில்டப் கொடுத்து அந்த தொப்பிக்காரனை விழ வச்சுட்ட. இப்போ இந்த பொண்ணு இங்க வருமா? இன்னும் அதே ஊர்ல இருப்பான்னு என்னடா கேரண்டி? இருக்கானே வச்சுக்கலாம். அப்படின்னா உன் கூட வருவான்னு என்னடா நிச்சயம்? வந்தாலும் மாடலிங் பண்ணுவான்னு உன்னால சொல்ல முடியுமா? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் பேசவே இல்ல, நீ பேரை கேக்குறிய. ஏய், போதும் நிறுத்துங்கடா. நான் போறேன். திரும்பி வந்தா அந்த பொண்ணோட தான் வருவேன். ஏய், ஏய், வாடா ஓடிடலாம். அந்த பொண்ணு எங்கன்னு தேடுறது?
யார கேட்டா தெரியும்? ம்? தாத்தா தாத்தா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனே. எங்க? அங்க இருக்கா. அந்த பக்கமா? அந்த பக்கம். ஓகே, அந்த குடிசையில. தேங்க்யூ. சாமி, நீ எதுக்குமா உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. பெரிய மனுஷால வந்துட்டு இருக்கா, வெளியே போ. பொட்டு கொடுங்க சாமி. குங்குமம் வெளியே இருக்கு, எடுத்துக்கோமா. ஏயா பூசாரி, எதுக்கே அந்த பொண்ணு அப்படி விரட்டுற? அது தெய்வ சன்னிதானத்துல எல்லாரையும் சமமா பாக்கணியா? ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பார்க்க கூடாது. போய் அர்ச்சனை பண்ணு. ஆகட்டும். அந்த பொண்ணு மாதிரியே இருக்காளே. ஏய் ஹலோ, ஏய் ஹலோ. சாமி போட்டு கேட்டதுக்கு விரட்டி அடிக்கிறாரு பூசாரி ஐயா. இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டமா? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? சாமி போட்டு தானே கேட்டேன். எவ்வளவு மரியாதையா கேட்டேன். சாமியும் சாதி பார்க்க ஆரம்பிச்சாச்சா? உன் கோயிலுக்கு பெரிய மனுஷங்க தான் வரணுமா? இத பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப உன் கோயிலுக்கு வந்தாரே பெரிய மனுஷன், அவரு போன வாட்டி ஓட்டு கேட்கறதுக்காக எங்க குடிசைகளுக்கு வந்து எங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சோறு சாப்பிட்டாரு. இப்ப என்னடானா அவர் எதிர்க்க நாங்க வரக்கூடாதா? ஓட்டு வாங்குற வரைக்கும் எல்லாரும் சமம்னு சொல்வாங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீசி எரிஞ்சிடுவாங்க. எங்க இருந்து வந்தது கல்? ஐயோ, ஹலோ, யாரு சாமி நீங்க? ஹாய். ஹலோ ஹலோ, ஏய் ஒண்ணுதான், ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த ஊர் தானா? மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சிட்டாளே. அவ கூட எப்படியாவது பேசணும். வந்தா அந்த பொண்ணோடு தான் வருவேன் வீரப்பா பேசிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? இந்த ஆட்டை எங்கேயோ பார்த்திருக்கேனே. அந்த பொண்ணு வளர்க்குற ஆடுதான் இது. ஏய், ஏய். நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. இந்த ஆட்டுக்குட்டி வாங்க. ஏய் இல்ல, இந்த ஆட்டுக்குட்டி. ஏய், ஒன்ன வச்சுதான் உன் ஃப்ரெண்டோட அட்ரஸ கண்டுபிடிக்க முடிஞ்சது. இங்கதான் இருக்காளா? ஓகே, எங்க யாரையுமே காணோம். ஹலோ, யாருங்க வீட்ல? யாராவது இருக்கீங்களா இல்லையா? யாரது? வெளியிலே நில்லுங்க. ஏன் உள்ள வரக்கூடாதா? நான் குளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கட்டிக்க இருக்கிறது ஒரே ஒரு சேலைதான். உன்னோட நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வெளியே வா. ஏய், நீ திரும்பி நில்லு. ஓ, இதோ பாரியா, நான் சேலை கட்டி முடிக்கிற வரைக்கும் திரும்ப கூடாது. சொல்லு, என்ன விஷயம்? la 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 la
என்னாலே முடியாது. என்னது பிரம்மாவா? அது சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்ல மாட்டியா? சரி சரி, அப்படி உட்காரியா. வெயில்ல ஊரை சுத்தி களைச்சு வந்திருக்கேன், குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா? ஏழைங்க கிட்ட என்ன இருக்கும்? பழைய சோறு கேப்பங்கஞ்சியை தவிர. சத்து இருக்கிறது அந்த உணவுல தானே, கொண்டு வா. சரி. யார் அந்த பொண்ணு? நல்லா பார்த்து சொல்லு. இது யாரு சாமி? இந்த படத்துல இருக்கிற பொண்ணு அசல்ல என்ன மாதிரி இருக்கு? நல்லா சொன்ன, அது நீதான். அடியாத்தி, என்னோட படம் உங்ககிட்ட இருக்குன்னா என்னால நம்ப முடியல. இதுக்கே அசந்துட்டா? நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. என் கூட நீ பட்டணத்துக்கு வந்தா உன் அழகு இந்த உலகமே பாராட்டுற மாதிரி பண்ற. பாராட்டும் பேரும் புகழும் ஆடு மேய்க்கிற எனக்கு எதுக்கு சாமி? இன்னைக்கு இப்படி சொல்றவங்க தான் நாளைக்கு இந்த உலகத்தையே ஆளலாம், யாருக்கு தெரியும்? அதுக்கு எல்லாத்துக்கும் இது வேணும் சாமி. சாதிக்கணுங்கிற பிடிவாதமும் வெறியே இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். நீ என் கூட பட்டணத்துக்கு வா. அங்கிள் பாலுக்கு போற டைம், ஆன்ட்டி குளிக்க போற டைம், நமக்கு ஷோ பாக்குற வாங்க. சத்தம் போடாம மெதுவா வாங்க, அவசரப்படாதீங்க. இருங்க, வாங்க. ஆன்ட்டி சார் என்ன பண்றாங்க? சாரியை கேட்கறாங்க. வேலையை தூக்கி போட்டுட்டாங்க. ஐயோ, என்ன தெரிஞ்சு சீக்கிரம் சொல்றா. ஏண்டா கும்பலா கதவு கிட்ட நின்னு என்னடா பண்றீங்க? ஓஹோ, நான் உள்ள இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் கதவை தட்ட வந்தீங்களா? அது இல்ல அங்கிள், ஆன்ட்டிக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு தான். ஏண்டா கட்டின புருஷன் நான் இங்க இருக்கும் போது உங்க தேவை என்னடா அவளுக்கு கேக்குறேன். ஐயோ வேணாம் அங்கிள், அங்கிள் வேணாம் அங்கிள், சொன்னா கேளுங்க. கமலம், கதவை தர. வர கமலம். ஏண்டி அரைகுறையா இருந்தாலும் அப்படியே வந்து கதவை திறந்துருவியா? புருஷன் தட்டினா திறக்கணும்ல பின்ன. அது ஓகே, அதுக்காக டவலை போட்டுட்டு வந்து கதவை ஓ, திறப்பியா? அதுதான் உங்களுக்கு கோவமா? அதையும் எடுத்துடுறேன். பார்க்க கூடாதத பார்த்து பசங்க பயந்துட்டானுங்க. மூடி மூடி போகல ஓடி. அப்பா வீணா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் வந்தே தீருவான். உங்களுக்கு சொன்னபடி ஆட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? வா. ஏ சாமி, வீடு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? பயப்படாத, இது நம்ம ஆபீஸ் தான். ஊர் பேர் தெரியாத பொண்ணோட போட்டோ காட்டி ஓகே வாங்கிட்டான். எங்கன்னு தேடுமா, எப்ப கூட்டிட்டு வருமா? மிஸ்டர், முரளி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் பேசாத. மேடம், மே ஐ கம் இன்? முரளி, ப்ளீஸ் கம். உள்ள வா. வா மீனாட்சி, வா. அன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்த அந்த பொண்ணு இவதான். ஏன் அங்கேயே நின்னுட்ட? வாமா, உள்ள வா. உட்காரு. ஐய, என்ன இது? இப்படி மேல உட்காரு. உன் பேர் என்னம்மா? மங்காங்க. இவர்தான் என்ன மீனாட்சின்னு கூப்பிடுறாரு. நமக்கு எந்த ஊரு? சேலத்துக்கு பக்கத்துல கிராமம். வெரி குட். எங்கேயோ பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்த இந்த பொண்ணு இன்டர்நேஷனல் ஆட் மாடல் ஆக போறாளா? மேடம், உங்க 2 கோடி ரூபாய் ஆர்டருக்கு எண்ணெய் தண்ணி இறைச்சிட்டா பெட்டர். நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா ராஜேஷ்?
இவளை பட்டிக்காடுன்னு சொன்ன உங்க வாயாலே பாராட்டும்படியா நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ஆட நான் எடுக்கிறேன். அத பார்த்து 2 கோடி என்ன கோடிக்கணக்கில் ஆட்ஸ் வந்து குவியும். நாளைய மாடல் உலகத்தை ஆள போற அழகு சுந்தரி இவதான். திஸ் இஸ் மை சேலஞ்ச். அதையும் பார்ப்போம். மீனாட்சி வா. ஹாய் முரளி. ஹாய், திஸ் இஸ் மீனாட்சி. ஹாய் மீனாட்சி. இல்ல ஷாய், அவளால் அது கண்டிப்பா முடியாது. Now is you okay? இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் போல அதையும் கத்து கொடுத்திருப்பான். போய் வேலையை பாருங்க. Thanks for your compliments. வா மீனாட்சி. சூப்பர், எக்ஸலன்ட், அன்பிலீவபிள். வெல் டன் முரளி, வெல் டன். முரளியோட கான்செப்ட்னால இந்த ஆட் அற்புதமா வந்திருக்கு. Thank you sir. All the credit goes to Mr. Murali. Thank you. மிஸ்டர் முரளி, நீங்க இந்த மாடல் உலகத்துக்கு ஒரு எக்ஸலன்ட் பியூட்டி அறிமுகப்படுத்திருக்கீங்க. You have done a very nice job. Thank you. Keep it up. மிஸ் ரதி. Yes sir. நம்மளோட இந்த ஆட் ஃபிலிம் ஆஹா. ஒரு புது சரித்திரத்தை படைக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you sir. நீங்களும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க சார். Of course. இது உனக்கு எங்க கம்பெனில இருந்து கொடுக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட். Thank you. Thank you sir. குட் மார்னிங் மேடம். Very good morning. அந்த சோப் ஆட் எது வரைக்கும் வந்திருக்கு? எங்க மேடம், எவ்வளவு தேடினாலும் நல்ல மாடல் கிடைக்கவே மாட்டேங்கிறா. என்ன ராஜேஷ், சூப்பர் மாடல் மீனாட்சி தான் இருக்காளே. மீனாட்சியா? முரளி பர்சனல் ஆச்சே? நோ 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 நோ, நம்ம கம்பெனி மாடல் தான். ஆஹா, அவ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாளா மேடம்? இன்னும் இல்ல, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்ல மேடம், அந்த பொண்ணு நோன்னு சொல்லிட்டா எனக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கும். அக்ரிமெண்ட்ல சைன் இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ அக்ரிமெண்ட் வேணும்ங்கற? சரி, அந்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஷூட்டிங்க்கு தேவையான ஏற்பாடு நீ பாத்துக்க. தேங்க் யூ மேடம். ஓகே. மேடம், வா உட்காரு. உட்காரு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. அந்த மூவி பாத்தீங்களா மிஸ்டர் முரளி? நல்லா இருந்தது. யா யா, இட்ஸ் டூ இன்ட்ரஸ்டிங். ஒரு சீன் கூட என்னால மிஸ் பண்ண முடியல. நல்ல டைரக்ஷன். பியூட்டிஃபுல். சுந்தரி மாமா வாங்கையா கனிகள்தாரே வாங்கையா. ஆசைக்கு ரெண்டு சுந்தரி மாமா வாங்கையா கையா கனிகள்தாரே வாங்கையா.
ஆசைக்கு ரெண்டு வேணும். நான் கேட்ட உடனே வரும். சுந்தரி மாமா வாங்கையா லல்லலா, 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 லல்லலா. எப்படி இருக்கு போட்டோஸ் எல்லாம்? சூப்பரா இருக்குல்ல? இதை இப்ப எடுத்த ஆ, நேத்து மீனாட்சி ஒத்துக்கிட்டாளா? அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒத்துக்காம இருப்பாளா? அக்ரிமெண்டா? மீனாட்சியே நேர்ல வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா. She is very cooperative. எது பண்ண சொன்னாலும் நோன்னு சொல்லாம செய்யறா. சோப்பேடுக்கே பையன் இவ்வளவு கோவப்பட்டா நாளைக்கு பிராட் எடுத்தா பொழைப்பானோ இல்லையோ? ஆண்டி 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 என்னாச்சு ஆண்டி? பார்த்தா தெரியல, வாந்தி எடுக்கிறேன். வாமிட்டிங்கா? மேட்டர் புரிஞ்சு போச்சு. ஆண்டி வாங்க வாங்க ஆண்டி வாங்க. இல்ல, பரவாயில்ல. ஐயோ, இருக்கட்டும். வாங்க வாங்க ஆண்டி, உட்காருங்க. உங்களுக்கு எதுக்கு பெயின் சிரமம்? நீங்க ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நீங்க எங்களுக்காக வடை பாயாசம் சொஜ்ஜின்னு செஞ்சு கொடுக்கறப்போ நாங்க உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டோமா? ஏன் ஆண்டி உங்களுக்கு புளிப்பு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வாயில எச்சி ஊறுது. உண்மையாவா? டேய் நீ போய் புளியங்க எடுத்துட்டு வா. ஓகே டேய் நீ போய் மாங்காய் எடுத்துட்டு வா. டேய் நீ போய் டாக்டர் கூட்டு வா. போ 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 போ. இரு, நீ என்னடா பண்ண போற? டேய் நான் இங்க இருக்கணும்டா. ஆண்டி பத்திரமா பாத்துக்கணும்ல. போங்க 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 போங்க. சரி ஆண்டி நீங்க படுங்க. படுங்க ஆண்டி, நான் பாம் தேய்ச்சி விடுறேன். படுங்க. எல்லாம் சரியா போயிடும். டேய் டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கிள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆண்டி வாந்தி எடுத்துட்டாங்க. ஆமா, என் பொண்டாட்டி வந்து எடுத்ததுக்கு நீ ஏன்டா சந்தோஷம்? நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அங்கிள். ஏண்டி கமலம், இவன் சொல்றது உண்மையா? நிஜம்தான் சீ, அங்கிள். போங்க. ஓஹோ, ஆஹா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜூனியர் ஒய்யாரம் பிறக்க போறான். சபாஷ், பிறக்க போற புள்ள என் நாட்டம் பைல்வான் மாதிரியே பிறக்க போறான். ஏங்க, என்ன கேட்டா எனக்கு பப்ளு மாதிரி புள்ளதான் பிறப்பான். முடியாதே, அப்படி நடந்தா ஊர் உலகம் தப்பா பேசுண்டி. என்னடா வேடிக்கை பாக்குற? போறா. ஏண்டி என்னங்க, ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? பப்ளு மாதிரி குண்டா அழகா பிறந்தா நல்லா இருக்கும். உங்கள மாதிரி ஒல்லியா பிறந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அது தப்புடி. பப்புளு மாதிரியே பிறந்தா புருஷன்காரன் நானா அவனானு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துரும். நீ படு. இந்த விஷயத்துல எல்லாம் நீ கொம்பந்தான். கணவருக்காக சீரியல் எடுக்கணும்னு தான் உனக்கு கஷ்டமே தவிர கவர்ச்சிகரமான ஆட் எடுக்கணும்னா உன்ன மிஞ்ச யாரால முடியும்? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ராஜேஷ். என்னன்னா அந்த சோப் ஆட பார்த்தே முரளி ஓவரா டென்ஷன் ஆயிட்டான். இத பார்த்தா ஒத்துக்க மாட்டேன், நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். மேடம், இந்த ஏஜென்சிக்கு பாஸ் நீங்களா முரளியா? அபிஷியல் விஷயத்த பர்சனலா எடுத்துக்க கூடாது முரளி. நான் சொல்றது என்னன்னா மேடம், இங்க பாரு முரளி, மீனாட்சி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா, சோப் ஆட் கூட பண்ணிட்டா. இன்னைக்கு இந்த ஆட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா? இட்ஸ் கமர்ஷியல் மேன். சாரி. எத்தனை கிழிப்ப? இந்த பேப்பரோட சர்க்குலேஷன் 6 லட்சம். ஷட் அப். இதுக்கெல்லாம் நீயும் அந்த ராஜேஷன் தான் காரணம். இல்லாட்டி மீனாட்சி ஒத்துக்கோளா? நாங்க இல்லைன்னா இன்னொருத்தரு பொத்தி வச்சா ஊசி போயிடும்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டா. வாய் மூடு. மீனாட்சி அந்த மாதிரி இல்ல. பின்ன எந்த மாதிரி? அப்பாவி பொண்ணு, சூதுவாத தெரியாத பட்டிக்கட்டு பொண்ணு. ரொம்ப டீப்பா யோசிக்கிறியே. அவன உனக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை? லவ் பண்றியா? அது உனக்கு தேவையில்லை. டைம் வேஸ்ட் பண்ற முரளி. தேடி வந்த என்ன அலட்சியப்படுத்திட்டு அவ பின்னாடி ஏன் சுத்துற? முரளி, ரைட்டிங் ரெடி. சாரி வினோத், இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. பேக்கப். லைட்ஸ் ஆஃப், பேக்கப். ராசா 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 வாடி வா குண்ட மல்லி,
வாகுண்டு மல்லே ரம்ம கொஞ்சம் ஊத்திக்கிட்டு ரவச கொஞ்சம் ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் சின்ன மாமா. ஒன்னான பக்கையில உச்சியெல்லாம் காயுதடி மச்சு வீடு வாங்கி தார என்ன சொல்லடி நான் மன்மதனை ஜெயித்து வந்த ஆளுதானடி ராசா 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 வாடி வாகுண்டு மல்லே ராசா 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 வாடி வாகுண்டு மல்லே முரளி, சந்தோஷங்கிற வார்த்தையை தொலைச்சிட்டு நின்னா இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கதான். அதெல்லாம் இப்ப எதுக்கு மோனி? இல்ல முரளி, ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க வெற்றிக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நீங்க தான் காரணம் முரளி. கையில இருந்த காத்தாடி மாதிரி திசை தெரியாம வாழ்க்கைய தொலைச்ச எனக்கு உங்க அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட யூகிக்கல. இப்போ அரண்மனை மாதிரி மாளிகை, சுதந்திர வாழ்க்கை, எதுக்கும் குறைச்சல் இல்ல. இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைதான். இதுல நான் செஞ்சது என்ன இருக்கு? உனக்கு டேலண்ட் இருக்கு, அழகு இருக்கு, அதிர்ஷ்டமும் கூடி வந்தது. தட்ஸ் ஆல். நீங்க கிடைச்சதே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தானே. ஏய் போதும் மோனி, போலாம் வா. ஆ. ரியலி பியூட்டிஃபுல். Shut up. போட்டோவை கிழிச்சு போட்டு என் வாயை அடைக்கிறதுனால மட்டும் மோனிஷாவோட அழகு குறைஞ்சு போயிடாது. இத பத்தி சொல்லதா இவ்ளோ தூரம் வந்தியா? தேவையில்லாம என் மேல கோவப்படாத. நான் உன்னோட வெல்விஷன். ஓ லட்சியமும் என் லட்சியமும் ஒண்ணுதான். அது நிறைவேறணும்னா நீயும் நானும் ஒண்ணு சேரணும். நீ என்ன செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். நீ புள்ளி வச்சா நான் கோட்டை கிழிக்கிறேன். அந்த முரளி எனக்கு வேணும். மோனிஷா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நல்லாவே தெரியும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சு காமிக்கிறேன் பாரு. ரியலி? அது உன்னால முடியுமா? 100%. உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டுட்ட. அப்போ என் சங்கதி என்ன வேணும்? ஆ, முரளி எனக்கு கிடைச்சா உன் ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் ரெடி. பட் இன்னைக்கு வேண்டாம். வாட் a disappointment. ஓகே, என்னோட முதல் கட்ட நடவடிக்கை உனக்கு நாளைக்கு தெரிய வரும். அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஓகே சார். அப்படியே பேன் பண்ணிக்க. ஓகே சார். அப்படியே மெதுவா சார் டில் டவுன் பண்ணி அவங்க ஃபேஸ்க்கு சார்ஜ் போகட்டும். ஓகே, டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் பேக் பண்ணிடு. ஓகே கேரி. ஓகே சார். விடு முரளி. What's wrong with you? அதே தான் நானும் உன்னை கேட்கிறேன். என்ன இது? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்னாச்சு முரளி? இது வரைக்கும் ஒன்னும் ஆகல, இனிமே தான் ஆக போகுது. அதனால தான் உனக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு தூரம் நடந்து உனக்கு இன்னும் புரியலன்னா அதுவும் அறியணும். அத சாதகமா எடுத்துக்கிட்ட அந்த ராஜேஷ் இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒட்டு துணி கூட இல்லாம உன்னை நிர்வாணமா நிக்க வைப்பான். இவ்வளவு தூரம் சொல்லி நீ உன்னை மாத்திக்கலன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
இந்த கனவு நினைவானா எவ்வளவு நல்லா இருக்கும். Please! ஐயோ முரளி ப்ளீஸ். முரளி எனக்கு கிடைப்பாரா? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ப்ராமினென்ட்டா எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. என்ன மனுஷா? ஓகே முரளி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடு முரளி. நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்சுட்டேன்? உனக்கு என் மேல கோபம் இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்கிற கோபம் இல்லையாங்கிற உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு என் மூடு டோட்டலா பாழாயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே வெளியே சுத்திட்டு வந்தா மூடு சரியாயிடும். ஓகே முரளி, இன்னைக்கு நாள் பூரா நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே? ஓகே, போலாம் வா. போலாம். இப்ப என்ன ஆச்சு? இல்ல முரளி, ப்ளீஸ். நீ சொல்லும் போது எனக்கு எதுவும் புரியல. ஆனா வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மாடலிங்ல இதெல்லாம் சகஜம் மோனி, சீரியஸா எடுத்துக்காத. ஐம் சாரி முரளி. இனிமே உங்ககிட்ட சொல்லாம எந்த முடிவா இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, முதல்ல உன் அழுகையை நிறுத்து. வரல. இது வந்துட்ட முரளி. நீயா மறுபடியும் எதுக்கு வந்த? நான் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உள்ள கூப்பிடாம வெளியவே நிக்க வச்சு பேசுவியா? சாரி, ஐ எம் வெரி சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். இதுவரைக்கும் நான் பிளவுஸ் கழட்ட சொன்னா பிராவ கழட்டுற மாடல்ஸ் தான் பார்த்திருக்கேன். உன்னையும் அதே கணக்குல சேர்த்துட்டேன். சாரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு முதலே சொல்லியிருந்தா விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்காதே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. எல்லாரும் உன்ன மாதிரியே கண்டிப்பா இருந்துட்டா ஆட்ஸ்ல வல்காரிட்டியே இருக்காது. ஐ அப்ரிஷியேட் யூ. கோபம் இன்னும் குறையிலையா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு ஷாம்பு ஆர்டர் எடுத்தேன்ல, அந்த பிலிமை நான் எரிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா? சாரி, ஏதோ மூட் அவுட்ல இருந்து மறந்துட்டேன். இரு எடுத்துட்டு வரேன். ஒன் மினிட், பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்.
நாசம் பண்ணலாம் பாக்குறீங்களா? நான் என்ன விட மாட்டேன்டா. சாரி. இனிமேலாவது நீ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மோனிஷா. நான் போயிட்டு வரேன். இந்த மாடலிங் ஃபீல்டுக்கும் எனக்கு ஒத்து வராது. முரளி, இனி நான் உங்க கண்ணில் பட மாட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கோ. உன்னையும் கேமரால ஷூட் பண்றோம். உனக்கு கூச்சமா இருந்தா கேமரா ஆன் பண்ணிட்டு நான் கண்ண முடிக்கிறேன். மீனாட்சியா? எஸ். பியூட்டிஃபுல் ஃபிசிக்ஸ். ஷட் அப், இட்ஸ் டூ மச். நீ தானே எதையாவது பண்ண சொன்ன? அதுக்கு இவ்ளோ தூரம் இறங்கணுமா? ரத்தக்கரை இல்லாம மர்டர் செய்ய முடியாது. நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். முரளி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா மீனாட்சி வாழ்க்கையை பாழாக்கணும்னு சொல்லலையே. முதல்ல இந்த கேசட்டை எரிச்சிடு. எரிச்சிடுறேன். ஆனா இப்ப இல்ல. நடக்க போற அவார்டு ஃபங்க்ஷன்ல இந்த பியூட்டி பிசிக்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் வரேன். பை பாய். பைத்தியக்காரத்தனம். நான் உயிரோடுறது என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன். சாக விடு. மாதிரி பேசாத. அந்த ராஜேஷ் என்ன சீட் பண்ணிட்டா ஷைனி. சீட் பண்ணா அவனை பழி வாங்கணும்டி. நீ எதுக்காக சாகணும்? எனக்கு இப்போ 3வது மாசம். அதுக்கு என்ன? அபார்ஷன் செஞ்சுக்கோ. அபார்ஷனா? அதுல தப்பே இல்ல. நான் சொல்றத கேட்டு அபார்ஷன் பண்ணிட்டு உன் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படி செஞ்சாதான் அவனை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும். என் கூட வா. என்னங்க அடியே சொரண்டாதரி. நீ இப்ப வாய் வயிறுமா இருக்க. குறும்பு பண்ண வேண்டியவன் உள்ள இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவன் பிறக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? முரளி இருக்காரா? முரளி மேல இருக்கான். இப்படி உட்காருமா, கூப்பிடுறேன். முரளி முரளி முரளி. என்ன ஷைனி, என்ன பக்கம்? முரளியை பார்க்கணும்.
அவ இன்னும் ரூமுக்கு வரலையே, ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமா, உடனே முரளியை மீட் பண்ணணும். எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது ஷைனி, மேட்டர் சொல்லு. இப்ப நான் எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. முரளி வந்தா அவர்கிட்ட முக்கியமான மேட்டர் பேசணும்னு சொல்லுங்க. என்னதாச்சு உனக்கு? ஹாய் முரளி. ஹாய். வர வழியில ஷைனியை பாத்தியா? இல்லையா? இப்பதான் வந்துட்டு போனடா. டேய், ஷைனியை பார்த்தா ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிருக்க மாதிரி தோணுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? டேய், ஷைனி ரொம்ப பாவம்டா. உன்கிட்ட ஏதோ சொல்லணும் வந்தா, நீ இல்லைன்னதும் கவலையோட மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு போயிட்டா. போய் என்னன்னு பாடுறா ப்ளீஸ். சரி. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? செக் பண்ணி பார்த்தேன். வயித்துல கட்டி இருக்கு. பிரெக்னென்ட் இல்ல. ஐயோ, உள்ள பிறக்கணும் ரொம்ப ஆசையா இருந்தாலே. உள்ள பிறக்கலையேன்னு கவலைப்படுறியா கமலம்? எதுக்குங்க கவலை? இத்தனை பசங்க எனக்கு இருக்கும்போது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நாங்கெல்லாம் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி. உங்க மனசை நாங்க புண்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. நீங்களும் மன்னிச்சிருங்க அங்கிள். எங்களையும் மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. இல்லையா, நான் தான் உங்களை தப்பா இல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அங்கிள், நீங்க தான் நீங்க என்ன பெரியவங்க, மன்னிக்கணும். அப்படி பேசக்கூடாது. ஆமா அங்கிள், இப்படி பேசாதீங்க அங்கிள். ஷைனி, என் ரூம்க்கு எதுக்கு வந்த? என் ரூம்க்கு வராத, என் பின்னாடி சுத்தாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல இஷ்டம் இல்லை. என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு அது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சு ஏன் என் பின்னாடி சுத்துற? எனக்கு அது பிடிக்காது. முரளி, இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்திலயும் உன் மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு தெரியும். என்னால உனக்கும் மீனாட்சிக்கும் நடுவுல. அவளை பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. அது உண்மைதான். நான் சொல்றத முழுசா கேளு ப்ளீஸ். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். முரளி ப்ளீஸ். ராஜேஷ் மீனாட்சிய அவளுக்கே தெரியாம ஆபாசமா வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ கேசட்ட மீனாட்சிக்கு நடக்க போற அவார்ட் ஃபங்க்ஷன்ல ப்ளே பண்ண போறான். நல்லாவே ஆக்ட் பண்ற. ராஜேஷ் நீ சேர்ந்து நடத்துற நாடகமா இது? நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி யாராவது போய் சொல்லுவாங்களா? உனக்கு சாக அடிக்க தெரியும், ஆனா சாக தெரியாதே. நீ எல்லாம் வந்து ஷைனி, என்னாச்சு? ஷைனி, ஷைனி, என்னாச்சு? ஏன் பேசுற? கடைசி நிமிஷத்துலயாவது உங்களை ஒன்னா பார்க்கணும்னு தான். ஓ முரளி, ஓ ராஜேஷ் கேசட்ட ப்ளே பண்றதுக்கு முன்னாடி மீனாட்சிய காப்பாத்து. இப்ப காப்பாற்ற வேண்டியது மீனாட்சி இல்ல, ஒன்னதான். ஷைனிக்கு என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த மருந்து வாங்கிட்டு வா. என்னாச்சு ஷைனி சொல்றா? காப்பாத்தணும். டேய் டேய், ஷைனி, ஷைனி. ஏய் அந்த கேஸ் குடு. ஏய் ஏய் உட்றாடு. ஏய் மரியாதை கொடு. ஏய் டைம் எவ்வளவு ஆச்சு? 8 ஆச்சு ஷைனி. மீனாட்சிக்கு அவார்ட் கொடுக்கற நேரம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டா டிவி பார்க்கணும். அதுக்கு நான் ஏன் பண்றேன் ஷைனி? ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் மிஸ் மீனாட்சிக்கு இப்போ அவார்ட் கொடுப்பார். வாங்க சார். மீனாட்சி, நீங்க எல்லாரும் இந்த 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். பிரிய சகி உன்னை பாராமல், இதயத்தில் உன்னை சேராமல், கண்கள் இவை மூடாமல், கலப்போம் இணை பிரியாமல், நிலவே என்னை